வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம், வெனிசுலாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். ஆப்கானிஸ்தானில் 3 நாட்களில் 3வது முறையாக நிலநடுக்கம். ஜப்பான் வெளியுறவு மந்திரி ஜனவரி இறுதியில் இந்தியாவுக்கு வருகை. ஈரானை குறிவைக்கும் ட்ரம்ப், தப்பியோட திட்டமிட்ட கமேனி. ஆச்சரியத்தில் உலகம், சீனாவிலிருந்து வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நிதி சேவைகள், முதலீடுகள், தொழில்நுட்பம் பற்றி லக்சம்பர்க் பிரதமருடன் ஆலோசனை. மத்திய மந்திரி ஜெய்சங்கர். வெனிசுலா முன்னாள் அதிபர் கைது. ஒரு நாட்டின் அரசியல் சுதந்திரத்தில் தலையிடுவது சட்டவிரோதம், ஐநா கண்டனம். இனி விரிவான செய்திகள். ஆச்சரியத்தில் உலகம், சீனாவிலிருந்து வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலகிலேயே அதிக விமான பயணிகளை கொண்ட நாடாக சீனா மாறியுள்ளது என்று சீனாவின் சிவில் விமான போக்குவரத்து பொது நிர்வாகம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அறிக்கைகளின்படி 2025ஆம் ஆண்டில் சீன ஏர்லைன்ஸை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை 500 மில்லியனை தாண்டியது என, இது உலகில் அதிக விமான பயணிகளின் எண்ணிக்கையாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் சீன சிவில் விமான போக்குவரத்து துறை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் அந்த நோக்கத்திற்காக 120 பில்லியன் சீன யுவான் மதிப்புள்ள நிலையான சொத்து முதலீடுகளை செய்திருக்கின்றது. மேலும் 2025இல் உள்நாட்டு பொருளாதாரத்தின் வளர்ச்சியுடன் சீன சிவில் விமான போக்குவரத்து துறை 6.5 பில்லியன் சீன யுவான் லாபத்தை அடைந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் காபூல் நகரில் இன்று காலை 11 மணியளவில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. டிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவான இந்த பூகம்பம் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக ஏற்பட்ட பூகம்பம் இதுவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் திகதி இரவு 11 மணியளவில் இதே பகுதியில் ஏற்பட்ட பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 3.7ஆக பதிவாகியிருந்தது. அது 35 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதே போன்று அதே நாளில் அதே பகுதியில் மாலை 6:33 மணியளவில் டிக்டர் அளவுகோலில் 4.2 அளவிலான பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அது 140 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. கடந்த நவம்பர் 4ஆம் திகதி ஏற்பட்ட டிக்டர் அளவுகோலில் 6.3 அளவிலான சக்தி வாய்ந்த பூகம்பம் எதிரொலியாக அதில் சிக்கி 27 பேர் பலியாகி இருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார். அப்போது ஜப்பான் பிரதமர் தகாச்சியும் அவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர். ஏறக்குறைய 35 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது புதிதாக பதவியேற்றுக் கொண்ட தகாய்ச்சிக்கு பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட தகாய்ச்சி டெல்லியில் நவம்பர் தொடக்கத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி பிரதமரிடம் கேட்டறிந்ததுடன் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலும் தெரிவித்துக் கொண்டார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்த மற்றும் பலப்படுத்த பிரதமர் மோடியுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வத்துடன் இருக்கிறேன் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பிரதமர் மோடியும் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த சூழலில் ஜப்பான் வெளியுறவு மந்திரி டோஷிமிட்சு மோதகி ஜனவரி மாத இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார். குறை கடத்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவுடன் ஆழ்ந்த ஒத்துழைப்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என ஜப்பான் பிரதமர் தகாஜி கூறிய நிலையில் வெளியுறவு மந்திரி மேதகியின் இந்த வருகை முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நோக்கி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதை தொடர்ந்து மேற்காசிய பகுதியில் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய உரையொன்றில் ஈரானின் நடவடிக்கைகள் அமெரிக்க நலன்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு பதிலளித்த ஈரான் தலைவர்கள் அமெரிக்காவின் தலையீட்டை கடுமையாக கண்டித்து
தங்கள் நாட்டின் இறையாண்மையில் எந்த வெளிநாட்டு தலையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாது என அறிவித்திருக்கின்றனர். மேலும் அமெரிக்காவின் பேச்சுக்கள் பதற்றத்தை அதிகரிப்பதாகவும் இது பிராந்திய அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா உறவுகளில் மீண்டும் விரிசல் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இரு நாடுகளின் கடுமையான பேச்சுக்கள் எதிர்காலத்தில் தூதரக அல்லது இராணுவ மோதல்களாக மாறும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றனர். இதுவரை நேரடி இராணுவ நடவடிக்கைகள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் உலக நாடுகள் இந்த நிலையை கவனத்துடன் கண்காணித்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்க் நாடுகளுக்கு மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் 6 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் இரு நாடுகளுடனும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலான உயர்மட்ட கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதன்படி லக்சம்பர்க் நாட்டுக்கு செல்லும் அவர் அந்த நாட்டின் துணை பிரதமர் மற்றும் வெளிவிவகாரத்துறை மந்திரியான சேவியர் பெத்தல் மற்றும் பிற தலைவர்களையும் சந்தித்து பேச இருக்கின்றார். இதில் பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் அவருடைய கூட்டங்கள் முக்கியத்துவம் பெறும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரான்சின் பாரிஸ் நகரிலிருந்து இன்று காலை லக்சம்பர்க் நாட்டுக்கு சென்ற மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த நாட்டு பிரதமர் லூக் பிரிடனை இன்று சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லக்சம்பர்க் பிரதமர் லூக் பிரிடனை இன்று நேரில் சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி. பிரதமர் மோடியின் இனிய வாழ்த்துக்களை அவரிடம் தெரிவித்துக் கொண்டேன். நிதி சேவைகள், முதலீடுகள், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு உள்ளிட்டவற்றில் நம்முடைய வளர்ந்து வரும் ஒத்துழைப்பை பற்றி ஆலோசித்திருக்கின்றோம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள் வலுப்பட ஆதரவளித்து வருவதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்க அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைபிடித்து அமெரிக்கா அழைத்துச் சென்றுள்ளது. இந்த நிலையில் வெனிசுலா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், வெனிசுலா அரசு அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். வெனிசுலாவில் எண்ணெய் தொழிலை தொடங்குவதற்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கும் அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அந்த நாட்டு அரசு முட்டுக்கட்டை போட்டால் மீண்டும் ஒருமுறை இராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிட தயங்க மாட்டேன். சிறைபிடிக்கப்பட்டுள்ள நிக்கோலஸ் மதுரோ மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டால் கொலம்பியா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும், கியூபாவின் கம்யூனிச ஆட்சி தானாகவே வீழும் நிலையில்தான் உள்ளது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையே இந்த எச்சரிக்கைகளுக்கு பதிலளித்துள்ள இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ், வெனிசுலா தனது இயற்கை வளங்களை பாதுகாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அமெரிக்காவுடன் இணைந்து வளர்ச்சி திட்டங்களில் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையே கண்ணியமான உறவை ஏற்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது அமைச்சரவை எம்பிக்கள் மீது அமெரிக்கா போதைப்பொருள், பயங்கரவாதம் மற்றும் கொக்கைன் கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க உள்துறை மற்றும் இராணுவ படையினர் இணைந்து வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பின்னர் அவர்கள் போர்க்கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். சனிக்கிழமை இரவு புரூக்ளினில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு முகமை சிறையில் மனைவியுடன் மதுரோ அடைக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரையும் சிறையில் அடைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடத்த கொலம்பியா கோரிக்கை வைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் சீனா, கொலம்பியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸின் உரையை துணை பொதுச் செயலாளர்
ரோஸ்மேரி டிகாப்லோ வாசித்திருக்கின்றார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதற்கு ஐநா கண்டனம் தெரிவிக்கின்றது. நாடுகளின் இறையாண்மை, அரசியல் சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகிய கொள்கைகளை மதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் நிலைத்தன்மை மேலும் தீவிரமடையக்கூடும் என்பது குறித்தும் அதனால் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்தும் நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதற்கு இது முன்னுதாரணமாக அமையக்கூடும் என்பது குறித்தும் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் பேசியதாவது, அமெரிக்க நீதித்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட 2 தேடப்படும் குற்றவாளிகளான மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு எதிராக அமெரிக்க இராணுவத்தால் எடுக்கப்பட்ட துல்லியமான சட்ட அமலாக்க நடவடிக்கையாகும். வெனிசுலாவோ அல்லது அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த போரும் இல்லை, நாங்கள் அந்த நாட்டை கைப்பற்றவில்லை என தெரிவித்திருக்கின்றார்.